வணக்கம். இந்த வீடியோ மூலிமா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இந்த ரேஞ்ச் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டில் ஒரு செல்லர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய லாஸஸை புக் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய லாஸஸை புக் பண்ணும்போது, அதாவது செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படின்னாக்கா, பை பண்ணக்கூடியவங்க லாபம் அடைவாங்க. பை பண்ணக்கூடியவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படின்னாக்கா, செல் பண்ணக்கூடியவங்க லாபம் அடைவாங்க. இப்போது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது செல்லர் தான் அப்படின்னும் போது, நம்ம ஆய்வு பண்ணுறது மார்க்கெட்டில் செல்லர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் மார்க்கெட்டை வந்து ஆய்வு பண்ணுறோம். அப்போது செல்லர் லாஸ் ஆகக்கூடிய இடத்த நம்ம போய் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது நம்ம பையராக இருந்து போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, ப்ராஃபிட் வரும். அப்போது மார்க்கெட்டில் செல்லர் எங்கே லாஸ் ஆவாங்க, அவங்களுடைய லாஸஸை அவங்க எங்கே புக் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் மார்க்கெட்டை வந்து நம்ம அணுகி அதோடைய ரேஞ்சை கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து அந்த லாஸஸை எதுக்கு மேலே போகும்போது புக் பண்ணுவாங்களோ அந்த இடத்த போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து மார்க்கெட்டுடைய ரேஞ்சை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆகக்கூடிய கான்ட்ராக்டு. அதாவது நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு அதிகமான வால்யூமில் வந்து ட்ரேட் ஆகும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய அடிப்படையில், ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமான வால்யூம் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த ஸ்ட்ரைக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பை ஆர் செல் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படின்றதால அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து நம்ம வந்து அதனுடைய அடிப்படையில் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கால்குலேஷன் பண்ணி அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு மூமெண்ட் அமையும். அப்படின்றதால நம்ம அந்த ஆய்வு பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ரேஞ்ச் வந்து கால்குலேஷன் பண்ணும்போது, ஒரு நிமிஷம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 48,000 48,200 வர ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஷார்ட் ரேஞ்சு. அப்போது மார்க்கெட்டுடைய ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்றதால 48,000 புட் ஆப்ஷனு ஒரு 215 ரூபா இருக்குது. அப்போது 48,000 மைனஸ் 215 போட்டோம் அப்படின்னாக்கா 47,785 அப்படின்ற ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டுக்கான சப்போர்ட். அதாவது இப்போது இதை வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 48,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 215 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இப்போ செல் பண்ணவங்க 215 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ 215 ரூபாய்க்கு தான் கீழே, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 215 ரூபாய்க்கு மேலே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸஸ் ஆவாங்க. 215 ரூபாய்க்கு மேலே எப்போ, அதாவது எக்ஸ்பைரி முடிவில் இன்றைக்கி மார்க்கெட்டுடைய க்ளோசிங் ஆகுது அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு 48,000க்கு கீழே இருக்காது, 48,000க்கு மேலேயே இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட்டு 48,000க்கு கீழே எவ்வளோ புள்ளி இருக்கோ அவ்வளோ புள்ளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரீமியம் இருக்கும். 48,000க்கு கீழே இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 ஆயிரும். மார்க்கெட் வந்து 48,000க்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இது 0 ஆகி அதாவது செல்லர் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்போது மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க சப்போஸ் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க எங்கே போய் லாஸ் ஆவாங்க அப்படின்னாக்கா, 48,000க்கு கீழே 219 புள்ளிக்கு கீழே போகாது அப்படின்றது தான் வந்து அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதால 47,785க்கு கீழே போகாது அப்படின்னு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதால இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 48,200 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 82 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 48,200 ப்ளஸ் 82 போட்டோம் அப்படின்னாக்கா 48,282 அப்படின்ற ரேஞ்சை மார்க்கெட் வந்து தாண்டாது. 48,200க்கு கீழவே இருக்கும் அப்படின்னு நினச்சி செல்லர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எங்கே நஷ்டம் அடைவாங்க அப்படின்னாக்கா, இந்த 48,200 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 82 ரூபா, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்தையோட இவங்க எங்கே போய் நஷ்டம் அடைவாங்க அப்படின்னாக்கா 48,785
282 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் வந்து நஷ்டம் அடைவாங்க அப்படின்னும்போது அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இதோடைய அடிப்படையில் மார்க்கெட் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்ச் அடுத்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 48 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே போனோம் அப்படின்னாக்கா 48 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரையும் எடுத்து இவங்க 2 பேருனுடைய அடிப்படையில் ஆய்வு செய்யும்போது இப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 48 புட் ஆப்ஷனை 279 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 48 புட் ஆப்ஷனை ரைட் பண்ணவங்க எங்கே போகும்போது நஷ்டமடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,821க்கு கீழே மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னாக்கா இவங்க ரைட் பண்ணக்கூடிய அதாவது இவங்க 279 ரூபாய்க்கு ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டு 47,821 கீழே எக்ஸ்பைரி முடிவில் இருக்குது அப்படின்னாக்கா இவங்க வந்து என்னமா அடைவாங்க அப்படின்னாக்கா நஷ்டம் அடைவாங்க. அப்போது செல்லர் வந்து நஷ்டம் அடைவாங்க அப்படின்னும் போது அந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் அதாவது அது கீழே போகும்போது தான் ஒரு செல்லர் வந்து உண்மையான நஷ்டம் அடைவாங்க அப்படின்னும் போது அப்போ 47,821 அப்படின்றது மார்க்கெட்டோட சப்போர்ட் அப்படின்னும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 48,500 கால் ஆப்ஷனை 31 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 31 ரூபாய் 48,500 கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்கக்கூடியவங்க 48,531க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா அவங்க நஷ்டம் அடைவாங்க அப்படின்றதால 48,531 அப்படின்ற ரேஞ்சை மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சே நமக்கு போதுமானது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை விட மார்க்கெட் வந்து மேலேயே கீழேயோ போகுது அப்படின்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகலாம். அடுத்து வந்து சும்மா வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து அடுத்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் 48,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 49,000 வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது 49,000 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 48,000 புட் ஆப்ஷனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 47,500 கொடுத்துருக்காங்க. 47,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 47,000 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்லேயுமே வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம அங்கே கொடுத்துருந்த அதாவது ஆக்டிவ் கான்ட்ராக்டில் அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு ஸ்ட்ரைக்கு 48,000 புட் ஆப்ஷனு. இப்போ 48,000 புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 47,785 47,785 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டோடைய எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த புட் ஆப்ஷனை சப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சு 47,821 47,821 சாரி 831 அப்படின்னாக்கா இங்கே இந்த ரேஞ்சஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெளிவாக தெரியும் இங்கே எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது மார்க்கெட்டு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இங்கே செல் பண்ணியிருக்க இந்த ரேஞ்சுக்கு கீழே போச்சு அப்படின்னாக்கா இங்கே செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க என்ன அடைவாங்க அப்படின்னாக்கா இவங்க இந்த இடத்துக்கு கீழே போகும்போது லாஸ் ஆகுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஒன் சைட் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சே வந்து அமையும். அப்போ மார்க்கெட்டுடைய எக்ஸாக்டான சப்போர்ட் இந்த ரீஜன் தான். இந்த ரீஜனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகும்போது தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அதாவது ஒன் சைடட் மார்க்கெட் வந்து கிடைக்கும். மற்ற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா மார்க்கெட் இந்த ரேஞ்சு வந்தோம் அப்படின்னாக்கா மேலே போவோம். ஏன்னா இங்கே மேலே போனோம் அப்படின்னாக்கா மறுபடியும் கீழே வரும். ஸோ மார்க்கெட்டுடைய ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும். அடுத்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டண்ட்டை கால்குலேஷன் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 48,200 கால் ஆப்ஷனு 48,200 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 82 ரூபா இருக்குது அப்படின்றதால் 48,282 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கால்குலேஷனில் தான் வந்து கால்குலேஷன் பண்ணோம். பட் ஆனால் இங்கே இந்த ரேஞ்சஸை பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேல்குலேஷன் பேஸ் பண்ணி அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இது நல்லாவே வந்து வேலை செய்யும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 48,500 கால் ஆப்ஷனுடைய அடிப்படையில் 48,500 ரைட் பண்ணவங்க
531க்கு மேலே போனதாக வந்து லாஸ் ஆவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அடுத்த ரேஞ்சானா இந்த 531 இந்த ரேஞ்சுக்கு போகலாம். சப்போஸ் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைடர் மார்க்கெட்டு, அதாவது மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் வந்து அடையும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுக்கு மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா டைரெக்டாக அங்கே நம்ம பார்த்த மாதிரி 49,000 ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போயிடும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சஸ், அதாவது 47,788 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டோட அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க 48,500, 47,500 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் 48,500. அடுத்து அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து எங்கே போகிறது கொடுத்துருந்தாங்க 47,000. அப்போ 47,000 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் அவங்க இதை கால்குலேஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லர் வந்து செல்லே பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்து மார்க்கெட்டில் ஒரு ஜஸ்ட் வந்து இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டில் வந்து என்ன பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட்டு இந்த ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டில் இவன் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து மேலே இருந்து ஒரு இங்கேருந்து மார்க்கெட்டை புல் பண்ணி மேலே தள்ளுறாங்க, மேலேருந்து மறுபடியும் புல் பண்ணி கீழே வராங்க, கீழே வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், மறுபடியும் இங்கேருந்து மேலே போகிறோம், மேலே ஒரு ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே போகுது. மறுபடியும் மார்க்கெட் கீழே வருவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டோட பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டோடைய பேட்டர்னும் வந்து பேட்டர்ன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து கேல்குலேஷன் பண்ணுவோம். மார்க்கெட்டில் இந்த ஹைஸை இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து புதுசாக போகும். அந்த பேட்டர்னும் இந்த ரேஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்ஸாக்டாக மீட் ஆகுது அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நல்லா வந்து தெரியும். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட அனலைசிஸை யூஸ் பண்ணி அதன் மூலயமா வந்து ட்ரேட் எடுத்துக்கங்க. அடுத்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டியை போய் செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி போனோம் அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம். ஓகே, எனக்கு நெட் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.